ஆல் இன்னைக்கு திவாலி பலகாரம் ரெசிபி நம்பர் 5ல வீட்லயே நல்ல தித்திப்பான லட்டு ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். முதல் முறை செய்யறவங்களுக்கு கூட பெர்ஃபெக்ட்டா வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். கலருக்காக 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க ஃபுட் கலர் ஆட் பண்றதா இருந்தாலும் ஆப்ஷனல் தான். இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இன்னும் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஜல்லிக்கரண்டியில் பூந்தி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் போது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரெடியானதோ அதை நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பதம் எதுவும் இல்லை, அது நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க பூந்தியில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நல்லா அந்த சக்கரை பாவை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் கூட முந்திரி திராட்சை போட்டு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் பூந்தி கூட அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே அது லட்டோட ஷேப்பில் நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக வீட்லேயே லட்டு செஞ்சாச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.